அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சென்னையில் நடைபெற்ற அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தில் வந்து சரியான க்ரௌடு. அதாவது என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு க்ரௌடு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ கரூர் ஸ்டாம்பேடு மாதிரி ஆயிருமோங்கிற ஒரு பயம் கூட அந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்குமே இருந்தது. ஏன்னா நானும் அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு அளவுக்கு மீறின கூட்டம். அதை கூட இருந்தீங்க என்ன சொல்கிறது, எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு. அவர் அந்த க்ரௌடெல்லாம் தாண்டி இந்த மேடைக்கு வர்றதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்த ஒரு கூட்டத்தை பார்க்கும்போது நம்ம நேரடியாகவே கண் முன்னாடி தெரியுது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அண்ணாமலை அவர்கள் அரசியல் பேசுகிறதே இல்லை, மேகதாதை பற்றி பேசவே இல்லை, தமிழக பட்ஜெட் பற்றி பேசவே இல்லை. ஏற்கனவே சொன்னதான் 1 இயர் நம்ம டைம் கொடுக்கணும்னு சொன்னார். அதே தான் திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே அரசியல் பற்றி பேசியிருக்கிறாங்க. நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, புலி பதுங்கும்போது பாய்வதற்காக அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்கிறது, நிறைய பேர் எதிர்பார்த்தவங்களுக்கான விடைகள் வந்து இன்றைக்கி கட்டாயமாக அதில் கிடச்சிருக்கும். இப்போ சுற்றுச்சூழல் பேரணி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா லாஸ்ட்டு மந்த் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து போதை ஒழிப்பு சம்மந்தமாக பேசியிருந்தார் ஒரு மந்த். அந்த மந்த் ஃபுல்லாக அந்த விஷயத்துக்காக மட்டுமே எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, ஒரு 20 லட்சம் மரங்கள் நடணும், அதாவது 1 கோடி மரங்கள் நடணும் அப்படிங்கிறத வந்து விவேக் அவர்களுடைய இலக்கு. அவர்களுடைய துணைவியார் கூட இன்றைக்கி அட்டன் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில். ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு இது கொண்டு போகணும். 1 கோடி மரங்களை வெற்றிகரமாக நடனம். வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பாக ஒரு 20 லட்சம் மரங்கள் வந்து குறிச்சத்தில் நட்டு அதை வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த கொண்டு வரணும். முறையாக பராமரித்து மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு உதவணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீர்நிலைகளை மேம்படுத்துறது பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு 15 கோடி ரூபா தமிழக பட்ஜெட் வந்து நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. நிறைய பேர் பேசவே இல்லைன்னு கேட்டவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்றைக்கி கட்டாயம் அதுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. அடுத்த எலெக்ஷன் வந்து ஏற்கனவே நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. மற்ற பார்ட்டிகள் எல்லாமே 3, 4, 5, 6 வந்து அவங்க விளையாட வேண்டியது தான். தேங்க்யூ.